ஹாய்டா, வெல்கம் டு ஜான்வி கேலக்ஸி. நான் உங்களோட பப்ளி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்து லாஸ் மை கண்ட்ரோல். ஓகேவா? சரி, ஓகேடா, எல்லாம் வந்து ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் வேறு என்ன, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்க ரெக்கார்ட் பண்ணுறதா. என்ன இன்ட்ரோவே மறந்து போச்சுடா. ஓகேடா, அதை சொன்னதெல்லாம் பண்ணிக்கோங்கடா. ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஓகேவா? அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பர்சனோட மொபைல் தான் அடிக்குது. அந்த பர்சன் தான் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வந்துட்டு அந்த மொபைல் எடுத்து தான், ஹலோ மாம், கேட்குதா? பேசுங்க. ஹலோ. ஆ தயாங்ப்பா, இங்கே பெரியம்மா பார்க்கலான்னு வந்தம்மா. ரொம்ப மழையாயிடுச்சு தயாங், மாட்டிக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டில் படுத்துக்கிறியாடி தங்கம்? அம்மா நாளைக்கு காலையில் வந்துடுவேன். நாளைக்கு காலையில் அம்மா சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு வந்துடுவேன். இன்றைக்கி ஒரு நாள் படுத்துக்கூடி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் தயங்கோட அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் நம்ம தயங் தான், மாம் எப்போ பாரு உங்களுக்கு இதே தான் மாம் வேலை. எப்போ பாரு அங்கே போய் மாட்டிக்கிட்டேன், இங்கே போய் மாட்டிக்கிட்டேன்னு. ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நாளைக்கு காலையில் சீக்கிரம் வாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆடும் மாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுங்க. ஓகேவா? எனக்கு லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்ல. சீக்கிரம் வந்துடுங்க. ஓகேவா? இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே தயாங் செல்லும். ஓகே மாமி, வச்சிருவா. சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடணும். ஓகேவா? சாப்பிட்டுட்டேன் மாம், நான் தூங்குறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கால் அப்படியே கட் ஆகுது. இப்போ நம்ம தயங் தான் அப்படியே போயிட்டு பெட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்குறான். சுகா, அந்த கிளைண்ட்டோட மீட்டிங் என்னாச்சு? பார்த்துட்ருக்கேன் ஜங்குக். அது எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. ஓகேவா? அதை முடிச்சுட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். சுகா, இங்கே பாரு, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம லீகலாக பண்ணுற விஷயத்துக்கும் இல்லீகலாக பண்ணுற விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், தெரியும்ல? தெரியும் ஜங்கா. அதையும் இப்போது இல்லை, நான் நேற்று கபோர்டை செக் பண்ணும்போது எல்லா ஃபைல்ஸும் ஒன்றா இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆகி எங்கேயாவது போயிடுச்சுன்னு வச்சுக்கோ சுகா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. இதெல்லாம் யார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பார்த்துட்ருக்கிறது? எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு போய் வைங்கன்னா மொத்தமாக கொண்டு போய் கபோர்டில் துருத்திடுவீங்களா? சுகா, இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணு, கரெக்டாக பாரு. ஓகேவா? எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் சுகா, புரியுதா? எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபைல் பார்க்கும்போது இந்த ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு, அந்த ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு, இந்த ஃபைல் இதோட மிக்ஸ் ஆகிடுச்சுன்ற பேச்சு கேட்டமே இருக்கக்கூடாது சுகா, புரியுதா? ஓகே 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 ஜங்கு, கூல். ஓகே சுகா. சொல்லு ஜங்கு. என்ன இன்னுமா அவன் வரான்? இன்னும் எவ்வளோ நேரம்? ஆல்ரெடி நான் 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜான் ஜங்குக் யாருக்காகவும் வெயிட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. நான் சொடக்கு போட்டால் இங்கே வந்து நிற்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, 1000 பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. அதை விட்டுட்டு இவனுக்காக நான் வெயிட் பண்ணுமா? போதும், கிளம்பலாம். ஜங்குக், இங்கே பாரு, ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆரு. ஓகேவா? வந்துடுவான், பேசிட்டு போயிடலாம். ஓகேவா? இது ஒரு பெரிய டீல். ஓகேவா? சுகா, எனக்கு லாஸே ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய டீல் எனக்கு தேவையே கிடையாது. நான் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே அந்த பர்சன் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து 10 நிமிஷம் உட்காந்து அவனை வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்மயிர் ஒன்றும் கிடையாது சுகா. இந்த ஜங்குக் கிட்ட டீல் பேசுகிறதுக்கு எத்தனை பேர் க்யூவில் நின்றுட்டுருக்கானுங்க. இவனுக்கு நான் வந்து உட்காந்துருக்கணுமா? போதும் சுகா, கிளம்பலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே ஒரு பர்சன் தான். ஹாய் ஜங்குக். வந்துட்டான்டா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும்? இந்த ஜங்குக்கை வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த டீலிங்கை நீ என்கிட்ட பேசிடலான்னு நினச்சிட்ருக்கியா? முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. இந்த டீலிங் உனக்கு இல்லை, கிளம்பி போயிட்டாரு. சார் சாரி சார், டிராஃபிக்கு. இங்கே பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொன்ன டைமுக்கும் மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்கவே இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை. இந்த ஜங்குக்கை வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த டீலிங்கை நீ என்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. வாய்ப்பே இல்லை. சொல்கிறல, போயிட்டே இரு, முடிஞ்சு, தேவையே இல்லை. வா, கிளம்பு, எல்லோரையும் கூப்பிட்டு போகலாம் நம்ம. சரி ஜங்குக், போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிளம்பும் போது அங்கே ஒரு பர்சன் தான்.
சூப்பர்! நான் சொன்ன மாரியே பண்ணிட்டீங்க முசல்லி. நான் நெனச்சேன், ஒரு 2 மினிட்ஸ் லேட்டா வந்தாலே இந்த ஜங்குக்கு சும்மா சுல்லுன்னு கோவம் வரும். பிஸ்னஸ் பண்ண தெரியாதவன்ல, அதான் இஷ்டமயிருக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அதான் லேட் ஆயிடுச்சுன்னொன்னே தலைவனுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டே வேணாமா, கிளம்பிட்டாரு. அவர் பெரிய புளுத்தில, அதான் கிளம்பிட்டாரு. ஓகேலே, நீங்கள் என் கூட பேசுங்க, நம்ம டீல் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டைமிங்லாம் ப்ராப்ளம் இல்லை. அது புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. டைமிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உட்காந்து டீலிங் பேசலாமா மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அங்கே அந்த பிஸ்னஸ் மேன லீ தான். ஆ பேசலாம். சாரி, ஐ எம் ஹோபி ஜெஹோப். பேசலாமா? பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஜங்குக் தான், ஏய் 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 ஜேஹோப் மயிரே, என்னடா பண்ணிகிட்ருக்க? ஓ, இப்போ தான் எனக்கு புரியுது. சொல்லி நீங்கள் லேட்டாக வந்ததுக்கு காரணமே இது தான் போலியே. என்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லாமல் தான் இந்த ஹோபி பாடிக்கிட்ட கொடுக்க தான் இவ்வளோ வேகமாக கிளம்பி வந்தீங்களோ? அதான் கொடுங்க, சிறப்பாக பண்ணி கொடுப்பாரு சார், கொடுங்க. ஏய் ஏய் ஜங்குக், தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க நீ. இதுக்கு மேலே இது என்னோட கிளைண்ட்டு, நான் பேசிக்கிறேன். கெட் அவுட். நீ என்னடா கெட் அவுட் சொல்கிறது? இங்கே பாரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை வெளில போயிட்டே இரு. இது என் கிளைண்ட்டு, நான் பேசிக்கிறேன். நல்லா எச்சா மாதிரி பிளான் பண்ணுறன்ற பேரில் கேவலமாக ஒன்று பண்ணிகிட்ருக்க பாரு ஜெஹோப். நீ ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுக்குலேயும் அமைதியாகவே இருந்திருக்கலாம். வெக்கமாக இல்லை? லேட்டாக வர வச்சுட்டு அதில் என்ன டென்ஷன் ஏற்றுறன்ற பேரில் ஏதோ பண்ணி இப்போது உன் கிளைண்ட்டாமே. பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை விட கேவலமாக எவனாலும் யோசிக்க முடியாது. இவன் ஐடியாலே தெரில கேவலமாக இருக்குன்னு. சொல்லி தூக்கி கொடுங்க, உங்களோட பிஸ்னஸை தூக்கி வந்துலே வைங்க அப்படின்ட்டு போகிறான். ஏய், தேவலாம் பேசிகிட்டு இருக்க ஜங்குக், நீ என்ன தேவலாம் பேசிகிட்டு இருக்காங்க? வெக்கமாக இல்லை? உனக்கு போட்டி போடணுன்னா என்கிட்ட நீ இருக்குன்னு என்கிட்ட போட்டி போடு. அதை விட்டுட்டு அங்கே போய் எச்சையா மாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட பேசிட்டு வராத, சரியா? இங்கே பாரு ஜங்குக், தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க நீ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெஹோப் தாங்க அப்படியே கண்ணெடுக்கிறாரு. இங்கே அங்கேமே அப்படியே கண்ணெடுக்கிறான். ஸோ நம்ம சுகாவும் பேக் சைடில் கண் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி இருக்க மொத்தம் ஒரு 20 பாடி கார்ட்ஸ் பக்கமாக, அந்த சைடில் 10 இந்த சைடில் 10ன்னு ஒரு 20 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. இப்போது எல்லாருமே ஒரே டைமில் கண்ணெடுத்து ஆப்போசிட்டில் நின்று அப்படியே நீட்டிகிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் மிஸ்டர் லீ தான் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. ஓ லீ தான், இங்கே பாருங்கள் ஜங்குக், நீங்கள் தான் சொன்னீங்க நிறுத்திக்கலாம், போதும் வேண்டாம் அப்படின்னுட்டு. இப்போது ஜேஹோப் பேச வந்திருக்காரு. நான் அவருக்கு கொடுக்கறதில்ல தப்பு இல்லையே. ஓ ஓகே, எனக்கு நீங்கள் அவங்ககிட்ட பிஸ்னஸை கொடுக்குறீங்க, அதை பண்ணுறீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு அவங்ககிட்ட பிரச்சனை, நான் அதனால் பேசிகிட்ருக்கேன், சரியா? இதில் உங்கள் விஷயத்த வச்சு நான் பிரச்சனை பண்ணவே இல்லை, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 அடி முன்னாடி நடந்து ஜேஹோப்போட நெத்தியிலே கண்ணை பாயிண்ட் பண்ணி, இங்கே பாரு ஹோபி, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். சும்மா அப்படி கேவலமாக கீழ்த்தரமான வேலையில் இறங்கி பண்ணிகிட்ருக்காத, சரியா? பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதை நீயாவே என்கிட்ட இருந்து இறக்கிக்காத, சரியா? நீ யாரா எனக்கு தகுதி கொடுக்க? நேத்தி பேஞ்ச மலையில் புதுசாக முளைச்ச காளானி உனக்கே இவ்வளோ இருக்கும்போது எனக்கு இருக்காதா? இங்கே பாரு ஜங்குக், சின்ன பையனை பார்த்துட்ருக்கேன். உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், கிளம்பி போயிட்டே இருந்து. இன்னொரு வாட்டி என் கண்ணு முன்னாடி நான் உன்னைய பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா சொன்னேன்? அப்படியே இப்போ அங்கே மாற்றி கன்ஷூன் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஹோபி ஜங்குக்கை பார்த்து சொல்கிறதும், சுகா அவங்க பாடி கார்ட்ஸை பார்த்து சொல்கிறதுன்னு இப்போ அப்படியே இங்கே ஒரே கன்ஷூன் சவுண்டாக தான் கேட்டுட்ருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹோபி தான் ஜங்குக்கை அப்படியே வளைச்சி அவனோட கையில் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்கான். ஸோ அதை ஜங்குக்குள்ளே ஃபுல்லாக இறக்கி விட்டுறான் அவனோட கையை மடக்கி. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஹோபி என்ன பண்ணுற,
என்னடா போடுறேன் ஹோபி. ஆ ஆ, சுகா சுகா. இப்போ அந்த இடத்துல நம்ம சுகா தான் வேகமாக ஓடி வந்து ஜங்குக்கு அப்படியே பிடிக்கிறான். இப்போ ஹோபி தான் டக்குன்னு சுகாவோட அப்படியே அவனோட பேக்கெட்டை பிடிச்சி அப்படியே அவனை தரன்னு இழுத்துட்டு போகிறான். இப்போ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே சுகாவை லாக் பண்ணுறாங்க. இப்போ அங்கே போலீஸோட சவுண்ட் தான் கேட்குது. ஸோ அது வந்து ஒரு கிளப்பு மாதிரி தான்டா, ஓகேவா. இவங்க வந்து ஃபுல்லாகவே கண்ணை எடுத்தோடனே வந்து அங்கே இருக்க பர்சன் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல டக்குன்னு போலீஸ் வரவும் சவுண்டு கேட்கவும் இது இல்லீகல் பிஸ்னஸ் தானடா இப்போ பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம ஹோபி வந்துட்டு சுகாவை அப்படியே அங்கே லாக் பண்ணிவிட்டு அப்படியே அவனை கூட்டிகிட்டே போயிடுறான் கையோட. சுகாவை விடவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் தான், தலைக்கேறி பித்தம் பிடிச்சி சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் ஜங்குக்கை பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அந்த லீயும் அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே தடுமாறி எழுந்துக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே எழுந்து அப்படியே நடந்து ஓடிட்டுருக்காங்க பேக் சைட்லேருந்து. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கவே முடியல. கீழே விழுந்து அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து அப்படியே ஓடிட்டுருக்கான். இப்போ அவன் அப்படியே ஓடிட்டுருக்கும்போது ஒரு வீட்டை தான் பார்க்குறான். ஸோ அது ஃபுல் இருட்டாக இருக்குது அந்த வீடே. இப்போ அப்படியே அந்த வீட்டோட ஜன்னலோட கம்பியை தான் பிடிச்சிட்டு தொங்கிட்டுருக்கான். இப்போ அப்படியே அந்த வீட்டோட பால்கனியில் விழுந்து அந்த ஒரு மாதிரி கார்னரில் ஓரமாக உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. ஸோ அங்கே கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் வேறு இருந்திருக்கும். சில்லுன்னு காற்றடிக்குது, ஆனால் மழை எதுவும் பெய்யல. மழை பெய்கிற மாதிரி கிளைமேட்டு, சில்லுன்னு காற்று ஒரு மாதிரி. ஆனால் நம்ம ஜங்குக்கு பாடி ஃபுல்லாக செம்ம ஹீட்டாக இருக்குது. அங்கே அவ்வளோ சில்லுன்னு காற்றடிச்சுமே அவனுக்கு பாடி ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி என்னென்னமோ அவனுக்கு தோணுது. பாடி செம்ம ஒரு மாதிரி என்னமோ போட்டு பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்கை. ஜங்குக்கால் இப்போது ஒன்றுமே பண்ண முடியல, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி பெயின் ஆகுது பாடி ஃபுல்லாகவே. அவனுக்கு அவனோட உடம்ப அவனே வந்து அங்கேயும் இங்கேயும் கையை வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிறான், தேய்ச்சிக்கிறான். அவன் அப்படியே அவனோட மெம்பர்கிட்ட கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிறான். ஸோ அது அவனுக்கு செம்ம பெயின் ஆகுது. அவன் அழுத்தி பிடிக்க இன்னும் பெயின் ஆகுது. அவனுக்கு இப்போ ஒரு பாடியை ஃபீல் பண்ணணும் போல் தோணுது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே உட்காந்துக்கிட்டே பார்க்குறான் எங்கே இருக்குன்ட்டு. அங்கே உள்ள ஒரு டிம்மான லைட் தான், ஒரு எல்லோ கலர் மாதிரி ஒரு டிம் லைட்டு தான் எரிஞ்சிட்ருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. இங்கே அந்த உள்ளே இருக்க ஸ்க்ரீன் வந்து அப்படியே லைட்டாக காற்றுல நகருது. இப்போ அப்படியே ஜங்குக் லைட்டாக அவனை பாடியை மூவே பண்ண முடியல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்ந்து அப்படியே அங்கே அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணால் அது டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. ஸோ உள்ளே லாக்கு போடாமல் தான் இருந்திருக்கும், அது டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. இப்போ அப்படியே டக்குன்னு உள்ளே போயிட்டு அந்த பர்சனை பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரிங்க்ஸில் இருந்திருப்பான். ஸோ இப்போது இன்னொரு மாதிரி இருக்கான். இப்போ அந்த பர்சனை தான் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே நடந்து போகும்போது அவனோட கால் ஸ்லிப்பாகி அந்த லைட் மேலே அவனோட கைப்பட்டு அந்த லைட் கீழே விழுந்து ஆஃப் ஆகிடுது. இப்போ அந்த ரூமே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ ஒரு செம்ம இருட்டாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னே லைட்டு கீழே விழுந்து ஆஃப் ஆனதில் இப்போது அங்கே படுத்திருந்த பர்சன் தான் அப்படியே எழுந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ இருட்டுலையுமே அங்கே ஒரு பர்சன் வந்து நிற்கிற மாதிரி அந்த பர்சன் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே பெட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு யார் யார் அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட பில்லோ தூக்கிட்டு அவனோட மொபைலை தான் எடுத்து அப்படியே ஆன் பண்ணுறான். அவன் ஆன் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ஆன் ஆன அடுத்த செகண்ட் வந்து இங்கே ஜங்குக் தான் அப்படியே அந்த பர்சன் மேலே சாஞ்சு அப்படியே அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது அந்த பர்சன் தான் பயங்கரமாக கத்திட்டுருக்கான். யார் விடுங்க ப்ளீஸ், என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, யார் விடுங்க, யார் விடுங்க விடுங்க, யார் என்ன பண்ணுறீங்க, வலிக்குது, ஷர்ட் 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 விடுங்க, யார் யார் ஷர்ட் கடிக்காதீங்க, இங்கே பாரு, ரொம்ப கத்தாத, நான் எவ்வளோ வேணா பணம் தரேன். ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? நான் எவ்வளோ வேணாலும் தரேன். டேய் யாரா நீ பொறுக்கி மாதிரி பேசிகிட்ருக்க, எழுந்துரு
யாராவது யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ். இப்போ அப்படியே ஜங்குக் தான் அந்த பர்சனோட முகத்தில் அப்படியே கையை வச்சு லாக் பண்ணிக்கிறான். வலிக்குது வலிக்குது. விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு. இங்கே பாரு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவன் ரொம்ப கெச்சிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு விடுற மாதிரியே இல்லை. அந்த பர்சனை போட்டு கிஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஸோ ஒரு மாதிரி அந்த பர்சனை ரொம்ப செடியூஸ் பண்ணியிருப்பான். இங்கே பாரு இங்கே பாரு, கத்தாத அழாத சத்தம் போடாத, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் தரேன். இங்கே பாரு. ஆ ஆ அழிக்குது விட்டு ப்ளீஸ். இங்கே பாரு கத்தாத, நான் எவ்வளோ வேணாலும் தரேன் வாங்கிக்கோ. நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கோ என் கூட இரு ஓகே. ஆ ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி, நான் ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி நினச்சிக்கோ. ஆனால் நல்லா இருக்கு. ஆ ஆ ஆ ஆ வலிக்குது வலிக்குது. பாரு அழாத இங்கே பாரு. லிப்ஸ் வலிக்குது கடிக்குது விட்டு ப்ளீஸ். மழையில் ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கும் அந்த பர்சனுக்கும் இப்படி தான் அந்த நைட்டு ஃபுல்லாகவே போயிருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக்கு அந்த பர்சனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப ரகடாக ஹேண்டில் பண்ணியிருப்பான். அந்த பர்சனால் சுத்தமாக முடியவே இல்லை. ஸோ ஒரு ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம ஜங்குக்கு வந்து அவனை மொத்தமாக ரொம்ப ஒரு மாதிரி போட்டு பாடப்படுத்தியிருப்பான். அந்த நைட்டு ஸ்கிப் ஆகி ஸோ இப்போ ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock போல் அந்த வீட்டோட காலிங் பெல் தான் அடிச்சிட்டே இருக்குது. இப்போது லைட்டாக நம்ம ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு செம்ம அப்படியே தலையெல்லாம் வலிக்குது, ரொம்ப அவனுக்கு முடியல, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஒரு பர்சன் தான் அப்படியே அந்த பிளாங்கெட்குள்ளே ஃபுல்லாக கவராகி படுத்திருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் லைட்டாக ஓப்பன் பண்ணி பிளாங்கெட்டை பார்த்தா 2 பேரும் நேக்கடாக படுத்திருக்காங்க. ஸோ அங்கே ஜங்குக்கு உயிரே இல்லை, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவன் டக்குன்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ அப்படியே அவனோட ட்ரெஸ் வந்து ஒன்று அந்த பர்சனுக்கு அந்த சைடில் இருக்கும். அதை எடுக்கும்போது அந்த பர்சனோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறான். லைட்டாக ஒன் சைடு தான் அந்த ஃபேஸை பார்த்துருப்பான். ஸோ இப்போ டக்குன்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்டோடனே நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே அவன் அந்த பால்கனி வழியாகவே இறங்கி போயிடுறான். இப்போது அந்த டோருக்கு அந்த சைடில் இருந்து தான் காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த சைடில் இருக்க அந்த பர்சன்ஸ் தான் என்ன தான் பண்ணுறானே தெரியல. இந்த பையன் சரிங்க உங்ககிட்ட ஸ்பேர் கீ இருக்குல்ல, அதை போட்டு ஓப்பன் பண்ணுங்க, நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த 2 பேரும் அந்த ஸ்பேர் கீ போட்டு தான் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இப்போ வந்து அந்த பெட்ரூமோட வாசல்கிட்ட நின்றுட்டு தான் தயாங் தயாங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளே படுத்திருக்க தயாங் தான் எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. ஸோ இப்போது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. டக்குன்னு இப்போது அப்படியே லைட்டாக 2 உதைக்கிறாங்க. ஸோ அது ஓப்பன் ஆகிட்டு அப்படியே வருது. இப்போது உள்ளே வந்து பார்த்தா நம்ம தயாங் தான் அந்த பெட்டில் ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நேக்கடாக படுத்திருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அவங்க அம்மா தான் அப்படியே அவனை பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஸோ நம்ம தயாங் எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. அப்படியே அந்த பெட்டில் பார்த்தா ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. நம்ம தயாங்கோட அம்மாவுக்கு அங்கே உயிரே இல்லை. ஒரு நிமிஷம் ஒரு முடி அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் டக்குன்னு தயாங்க்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு இப்போ அப்படியே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இப்போ ஆம்புலன்ஸ் தான் வருது. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணால் அந்தாண்டா ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இங்கே
நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட காரை வர வச்சு காரில் ஏறி அவனோட மேன்ஷனுக்கு போயிருப்பான். ஸோ மேன்ஷனில் போய் பார்த்தா அங்கே சுகாவை காணோம். இப்போ ஜங்குக் தான் டக்குன்னு சுகாவுக்கு கால் பண்ணுறான். சுகா இப்போது கால் பிக் பண்ணிவிட்டு, ஜங்குக் நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ் வந்துடுவேன், ஓகே சுகா வா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே சுகாவுமே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஜங்குக் தான் ஓடி போய் சுகாவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, சுகா 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 நீ ஓகே தானே, உனக்கு பிரச்சனை இல்லை சுகா, ஆர் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். சுகா அப்படியே அவனை பேக்கப் பண்ணிட்டேன். ஜங்குக் நான் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவ்வளோ பதட்டமாக இருக்க சுகா, சுகா சுகா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சுகா, சுகா சுகா பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுகா, அது சுகா நான் எப்படி சொல்கிறது சுகா தெரியல சுகா, பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுகா.